கடன் பிரச்சனை, திரைப்படம் எடுப்பதில் பிரச்சனை என பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையை எளிதாக எடுத்துக்கொள்வதாக சேலத்தில் நடைபெற்ற கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் திரைப்பட இயக்குனர் சேரன் தெரிவித்தார். அதனை பார்க்கலாம். என் படத்துல பாருங்க, வில்லனே வரமாட்டான். ஏன்னா நான் வில்லன்களை விரும்புவதில்லை, நான் வில்லனாகவும் இருப்பதில்லை. அது என்னோட வாழ்க்கை முறை. அப்படி இருந்து பாருங்களேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ அழகாக அவ்வளோ எனக்கு நிஜமாக பிரச்சனைகள் நிறைய இருக்குது. கடன் இருக்குது, படம் எடுக்க ப்ரொடியூசர் கிடைக்கல, போய் கதை சொல்கிறதுக்கு போனால் ஹீரோக்கள் கதை கேட்க மாட்டேன்றாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நான் படுத்த தூங்கிடுறேன், நடந்து ஆரோக்கியமாக நடக்கிறேன், போனால் சந்தோஷமாக இருக்கேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக பேசுகிறேன். காரணம் என்னன்னா, நான் வாழ்க்கை ஈஸியாக எடுத்துக்கிட்டேன். சபரிமலை ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் தங்க அங்கி ஊர்வலம் ஆரன்முலா பார்த்தசாரதி கோயிலிலிருந்து வருகிற 23ஆம் தேதி புறப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வருகிற 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெறவுள்ளது. திருவிதாங்கூர் மன்னர் சித்திரை திருநாள் மகாராஜா வழங்கிய 450 பவுன் எடையுள்ள தங்க அங்கி ஐயப்பனுக்கு அணிவித்து மண்டல பூஜை நடத்தப்படுவது வழக்கம். இந்த தங்க அங்கி ஆரன்முலா பார்த்தசாரதி கோயிலில் பாதுகாக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்து வீரர்கள் மேட் ஹென்றி, மிச்சல் சாண்ட்னர், நேதன் ஸ்மித் ஆகியோர் காயம் காரணமாக வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து விலகுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல் டெஸ்ட் போட்டி டிராவில் முடிந்த நிலையில் மீதமுள்ள 2 போட்டிகளும் தங்களின் ஆதிக்கத்தை செலுத்தும் முனைப்பில் உள்ள நியூசிலாந்து அணிக்கு இது ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. பிரேசிலின் நட்சத்திர கால்பந்து வீரர் நெய்மருக்கு முழங்கால் அறுவை சிகிச்சை செய்யப்பட உள்ளது. நேற்று நடந்த போட்டியில் ருசிரோ அணியை சாண்டோஸ் அணி வெற்றி கொள்ள நெய்மர் முக்கிய காரணமாக இருந்தார். ஏற்கனவே கடுமையான வலியால் அவதிப்பட்டு வந்த நெய்மர் தன் அணியை வெற்றி கொள்ள வைக்க வலியுடனேயே விளையாடிய நிலையில் நிலைமை மோசமானது. இதனையடுத்து அவருக்கு முழங்கால் அறுவை சிகிச்சை செய்யப்பட உள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.